Hi student, good morning. So example 10.11, solve 1 plus x square dy by dx is equal to 1 plus y square. Okay. So அப்போ இதில் வந்துட்டு இதுலேயும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சார் சால்வ் பண்ண போகிறேன்னா முதல்ல கிவனில் இருக்கிறத எழுதிக்கலாம். சொல்யூஷன் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 1 plus x square into dy by dx is equal to 1 plus y square. 1 plus y square. இப்போ in terms of x தனியாக பிரிச்சுக்கலாம், in terms of y தனியாக பிரிச்சுக்கலாமா? அப்போ என்ன வரும்? dy divided by 1 plus y square is equal to dx divided by 1 plus x square. dx divided by 1 plus x square. அப்போ integrating with respect to x both side. Okay. அப்போ integral dy divided by 1 plus y square is equal to integral dx divided by 1 plus x square. Integral dx divided by 1 plus x square. Okay. Integral 1 by x square plus a square na என்ன formula? Tan inverse x. என்ன formula? Tan inverse x. Integral 1 plus x square நாவே 1 square பண்ணா 1 plus x square நாவே என்ன formula? Tan inverse y is equal to tan inverse x. Okay. அப்போ இந்த plus term equal to இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் சி போட்டுக்கலாம். ப்ளஸ் டேம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ். இந்த ப்ளஸ் டேமை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. இஸ் ஈக்குவல் டு சி. இங்கே என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய். என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. ஓகே. அப்போது tan inverse y minus x divided by 1 plus yx is equal to c. is equal to c. அப்போ இந்த tan inverse equal to அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? tan inverse equal to அந்த பக்கம் போனால் tan ஆகிடும். ஓகே. அப்போ எப்படி சார் எழுதலாம்? y minus x divided by 1 plus yx is equal to tan c. is equal to tan c. ஓகே. அப்போ cங்கிறது கான்ஸ்டண்டா? அப்போ எப்படி எழுதலாம்? y minus x divided by 1 plus yx is equal to இந்த tan cக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் k அப்படின்னு போட்டுக்கலாம். வேர் k அப்படிங்கிறது tan c. ஓகே. அப்போ ஃபைனலி we get எப்படி சார் எழுதலாம்னா y minus x is equal to k into 1 plus xy. ஓகே. ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் சம்மு தான் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக பார்க்கணும். ஏன்னா புக்கில் வந்து டீட்டெயிலாக இருக்காது. எக்ஸாம்பிள் சம்மில் வந்து ஸ்டெப்ஸு மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் இந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்பாங்க, எக்ஸசைஸும் கேட்பாங்க. அதனால் எக்ஸசைஸ் விட்டுறக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புக்கில் நோட்ஸ் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. டாப்பர் ஸ்டூடெண்ட் போடலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, டல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.